ஹல்லேலூயா. வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒரு படிங்களா? 1 சாமுவேல் 15:22. 1 சாமுவேல் 15. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்க்கலாம். ஆவியானவரே, இந்த வார்த்தையினூடா நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூட போறட்டும். ஒரு நிமிஷம் அப்பாவை நோக்கி பாருங்களேன். எங்களோடு பேசுங்க டாடி, எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே, எங்களோடு பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் அப்பாக்கிட்ட பேசுங்களேன். எங்களோடு பேசுங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிற நாங்கள் வெறுமையாய் போய்விடக்கூடாது தகப்பனே, வந்த பிரகாரமாய் போய்விடக்கூடாது தகப்பனே. உம்முடைய வார்த்தையை எங்களுக்குள்ளே நிரப்பி நீங்கள் அனுப்புங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே நிரப்பி அனுப்புங்கப்பா. நாங்கள் விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு போக வேணும் ஆண்டவர். நம்முடைய வார்த்தை விடுதலையை கொடுக்கும். வார்த்தைகள் கட்டுகளை மாற்றும். வார்த்தைகள் குறைவுகளை மாற்றுகின்ற வார்த்தை. அந்த வார்த்தை அப்பா பருத்துந்து வரட்டும் தகப்பனே. வாய்களை திறந்து கேளுங்களேன், அப்பாவிட்ட கேளுங்களேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. நல்ல கரங்களை தட்டி. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கி. வாய்களை திறந்து சொல்லுங்க அவரை பார்த்து. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் தகப்பனே.
அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற பிள்ளைகளை நிறைவோடு விடுதலையோடு ஆண்டவரே பரிபூரணத்தால் என் தேவன் நீங்க அனுப்பும்படி எச்சரிக்கிறேன், தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வழியா வேண்டும் போது ஜெபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாருடைய கருத்தை சுவாசத்துக்கு ஆமைங்களே, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், நமக்கு ஜீவனை பலனை கொடுத்திருக்கிறார். எங்கே போனாலும் சொல்கிற காரியம், ஒரு கை வலி, மூட்டு வலி, என்ன வலி இருந்துனாலும் அல்லேலூயா சொல்லும்போது கையை குறுக்கிறாங்க, எடுத்து சொல்லுங்கள், வலிகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலாக மாறி போகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை ஆராதிக்கும் போது, அவரை ப்ரைஸ் பண்ணும்போது வலிகளெல்லாம் மறையும் போது. ஆமென். ஒரு சகோதரி ஒரு சர்ச்சில் போய் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ரொம்ப முடியாமல் இருந்த வயிற்று வலி, வீட்டிலேருந்து வெளியே நடந்து வர முடியல, ஆனாலும் ஒரு உந்துதல், ஆலயத்துக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆராதிக்கும் போது அந்த வலி, ரொம்ப நாளாக இருந்த வலி மாறிடுச்சு. ஆமென். நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டது. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ என்று சொல்லி இங்க சாமுவேல் சொல்கிறார். சாமுவேல் இந்த வார்த்தையை யாரிடம் கூறுகிறார் சொன்னா, சாமுவேல் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை பார்த்து இந்த வார்த்தையை கூறுகிறார். உங்களுக்கு தெரியும், சவுல் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை ஆட்சி செய்வதற்காக, எங்களை ஆளுகை செய்வதற்காக ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்க போது தேவனுடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகிறது. இப்போ ஒரு கீசின் மகன் கழுதையை தேடிக்கொண்டு வருகிறான். அவன் பேர் தான் சவுல். அவன் சாதாரணமான ஒரு சிறிய கோத்திரத்திலே, ஒரு சிறிய குடும்பத்திலே கீசின் மகன் தான் இந்த சவுல். அந்த சவுலை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சாமுவேலுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. அந்த வார்த்தையின் விளைவாக தகப்பனுடைய கழுதையை தேடி சென்ற இந்த சவுலை இந்த சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது, இந்த சாமுவேல் அண்டையிலே சவுல் வரும்போது, இந்த ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று சொல்லும்போது, சாமுவேல் சொல்லும்போது சவுல் சொல்ற காரியம், நான் ஒரு சாதாரண மனுஷன் ஐயா, நான் ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன், நான் ஒரு சாதாரணமான மனுஷன் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தை, உன்னைத்தான் ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார் என்று சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் தான் இந்த சவுல். ஆனா இங்க இப்போ ஒரு வார்த்தை உண்டாகிறது. என்னன்னா, அதே சவுலை பார்த்து இந்த சாமுவேல் கூறுகிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கும் பலி முக்கியமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் உனக்கு பலி முக்கியமா என்கின்ற வார்த்தையை வைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், நான் தேவனுக்காக செயல்பட விரும்புகிறேன், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன், தேவ ஆலயத்திலே முதன்மையாக இருக்கிறேன், தேவ காரியங்களுக்கு நான் செய்கின்றேன் அதிகம். ஆனா இவை எல்லாவற்றையும் நான் செய்தும் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னா வசனம் சொல்லுகிறது, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு நேரம் வேணாலும் ஜெபம் செய்யலாம், நான் எவ்வளவு நேரம் வேணாலும் தேவனை ஆராதிக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், ஆனால் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன காரியங்களுக்கு நான் செவி கொடுத்து கீழ்ப்படியவில்லைன்னு சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்ற காரியம், உள்ளுக்குள்ள மாற்றம் வராம ஆசீர்வாதம் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ ஒரு பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறாய், இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் உணர்த்துவார், நீ வான்னு கூப்பிடுவார், நீ வராம ஆசீர்வாதத்தை தரமாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே முதல்ல கொடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீ செய் அப்புறம் உனக்கு நான் தர்றேன். ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு நீ ஒபே பண்ணு.
என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து சாய், அப்பதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களை வளர்க்கிறோம். இல்ல ஒரு 10 பிள்ளைங்களை இருக்கட்டும், ஒரு பிள்ளையா இருக்கட்டும், வளர்க்கிறோம். அந்த பிள்ளை நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நமக்கு கோபம் வருதா, சந்தோஷமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. கோபம் வருதா, சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு முறை சொல்லி பார்க்கலன்னா எடுத்து போட்டு சாத்துன்னு சாத்துறோம். ஹல்லேலூயா. நமக்கு கோபம் வருகிறது. ஒரு வார்த்தை நம்ம சொல்லுறத கேட்கலன்னா எதையாவது தூக்கி போடலாம் என்கிற கோபம் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறா, என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கீழ்ப்படிங்க. பார்த்து பேசுங்களேன், கீழ்ப்படிங்க. திரும்புங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன், பக்கத்தில் பார்த்து பேசுங்களேன். இருக்கிறத பார்த்து அப்படியே செல்ல மாடி உட்கார்ந்துருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. அவர் தேவன் அதை விரும்புகிறார். ஏன் இந்த சவுலை பார்த்து சாமுவேல் இந்த வார்த்தை சொல்லுகிறாருன்னு சொன்னா அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 2-3 அடங்கிய வசனங்களை வாசிங்களேன். 2-3, 15, 2-3. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, அவனை மடங்கடித்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவன் மேல் இரக்கம் வைக்காமல், அவன் மேல இரக்கம் வைக்காம, புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் வாலிபர்களையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று சொல்கிற ஒரு வார்த்தை யாருக்கு உண்டாகிறதுனா இப்போ சவுலுக்கு உண்டாகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய சேனையில ஒன்றுமே மீதம் வைக்காத, எல்லாவற்றையும் சங்கரித்துக் கொள்ளாம எல்லாவற்றையும் நீ செய். எதுவுமே ஆடு மாடுகள் எதையுமே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் செய்ய சொல்லும் போது இப்போ இந்த வார்த்தையை சவுல் கேட்கிறார். சவுல் கேட்டு இப்ப புறப்பட்டு போறார். அந்த இடத்துக்கு புறப்பட்டு போகும்போது அங்க என்ன நடக்கிறதுனா, கர்த்தர் சொன்னது போல எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனா அங்க ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது. என்னதுன்னா, அங்க உள்ள வளத்தின் மேல, அங்க இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மேல இங்க சவுலுடைய பார்வை விழுகிறது. வேதம் அழகாக சொல்லுகிறது. 8ஆம் வசனம் வாசிங்களே. 15:8. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான் சவுல். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ஆண்டவர் சொன்னது போல சங்காரம் செய்தான். அடுத்து சவுலும் கூட சென்ற ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் நல்லா கவனிக்கணும். அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சவுல்ட்ட என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் அழித்து போடு. ஆனா இங்க சவுல் செய்கிற காரியம் அற்பமானதை அழித்து போட்டு நலமானதை வைத்துக் கொள்கிறான். இப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி புறப்பட்ட சவுல், ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்ய புறப்பட்ட சவுல் இப்ப ஆண்டவர் சொன்னதை எல்லாமே செய்யாம போனது ரைட்டு, அந்த இடத்தை சங்கரித்தது ரைட்டு, அவங்களுக்கு எல்லாம் செய்தது சரிதான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை முழுமையாய் கேட்கவில்லை. ஹல்லேலூயா. தேவஜனமே, நீங்க இந்த இடத்துல காலை பொழுதுல வந்திருக்கிறீங்க. நான் வந்தது ரைட்டு தான், தேவனை ஏற்றுக்கொண்டது ரைட்டு தான், தேவ பிள்ளையாய் வாழ்வது ரைட்டு தான். ஆனால் தேவன் சொன்ன எல்லாவற்றுக்கும் நீங்கள் செய்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். நான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில சொன்ன எல்லாவற்றையும் செய்திருக்கிறேனா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். உங்களுக்கு மனசாட்சியில நீங்க கேட்டு பாருங்க, அப்பா சொல்றது மாதிரி தான் நான் நடக்கிறேனா? ஆமென். நேசப்பா சொல்றது மாதிரி தான் நான் நடக்கிறேனா? ஏசு என் வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதுபடி தான் நடக்கிறேனா? ஆண்டவர் சொல்ல, மகனே நீ போகாத, அந்த வழியில போகாது. நம்ம மாம்சம் சொல்ல, அந்த வழியில தானே நான் என்ன செய்வேன்? போவேன். ஆமென். மகளே நீ இதை செய்யாத, அப்ப நம்ம மாம்சம் சொல்ல, அதை செஞ்சுதான் பார்ப்போமே. ஹல்லேலூயா.
ஐயா இது நடந்தா உனக்கு இப்படிதான் நடக்கும்னு சொன்னா இல்ல அது பொய் தான் பாப்போம்னு சொல்லிடுவோம். மாம்சம் சொல்லுகிறதுன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ல, என் கற்பனைகளை நீ கேட்கவில்லை, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை, என் வார்த்தைக்கு நீ செவி சாய்க்கவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினதற்காக எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சாதாரண குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை ராஜாவாக உட்கார வைத்த தேவன் சொல்லுகிறார், அவனை நான் அங்கிருந்து எடுத்தது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் கழுதையை தேட சென்ற போனவனை ராஜாவாக உயர்த்தினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. சாதாரண கீஷின் மகனை ராஜாவாக உயர்த்தினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறாரா? உனக்காக சந்தோஷப்படுகிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்காக தேவன் சந்தோஷம் அடைகிறார்? இந்த ஜனம், இந்த மகள், இந்த மகனை நான் தெரிந்து கொண்டதற்காக சந்தோஷம் அடைகிறேன் என்று தேவன் சொல்லுகின்ற இடத்தில் நீங்களும் நானும் இருக்கின்றேனோ இல்லது அவர் மனஸ்தாபப்படுகிற இடத்துல இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. அவரை மனஸ்தாபப்படுத்திட்டு நீங்க எந்த ஆசீர்வாதமும் பெற முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். நான் சொல்ற காரியம், அப்பா அம்மா நொந்து வர்றது ஆசீர்வாதம் நிற்காது வீட்டில். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் வயசான தாய்மார்கள் இருக்கவனும் சொல்லுவோம், ஏ அப்பா அம்மாவை நோகடிச்சு நீ வாழலான்னு நினைக்காத, அப்பா அம்மாவை வருத்தப்படுத்திட்டு நீ வாழலான்னு நினைக்காத. அப்பா அம்மாவை நோகடிச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவனை அப்பா அம்மாவை பார்க்காட்டி, அதான் இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு நாளைக்கு நமக்கு, அதான். ஆமாம், அந்த ஆசீர்வாதம் நிற்காது, அந்த ஐஸ்வர்யம் நிற்காது, அந்த உலக தேட்ட நிற்காது. உங்க அப்பா அம்மாவை பார்க்க நேரம் எல்லாம் நீ என்ன சம்பாதிச்சாலும் நிற்கவே நிற்காது. ஆமே, அப்பா அம்மா கூட கொஞ்ச நேரம் செலவழிக்க நேரம் இல்லாமல் நீ என்ன சம்பாதிச்சாலும் உன் வாழ்க்கையில் நிற்காது. ஆமே, அப்பா அம்மாவுக்கு இடம் கொடுக்காம நீ என்னதான் ஓடினாலும் நிற்காது அது. ஆமே, ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா எனக்கு நேரம் இல்லை, அப்பா அம்மாவை பார்க்க நேரம் இல்லை, அப்பா அம்மா சந்தோஷப்படுத்த நேரம் இல்லை, அப்பா அம்மா சொல்றத கேட்க நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினதற்காக மனஸ்தாபம் அடைகிறேன், எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவனை ராஜாவாக வைத்ததற்காக வருத்தமாக இருக்கிறது. தேவ ஜனமே, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என்னை அவர் ஏற்படுத்தினதற்காக அவர் சந்தோஷமா இருக்கிறார்? ஹல்லேலூயா. நீ சாதாரணமா இந்த இடத்துல வரவில்லை, நீ சாதாரணமா இந்த இடத்துல உட்காரவில்லை. நம்ம இன்னைக்கு நல்ல சொக்கா போட்டுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல வியர் பண்ணிட்டு இந்த இடத்துல உட்கார்றோம்ல, இதற்காக ஒருவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். சாதாரண கிரயம் இல்லையா, ரத்தம் இல்ல, சாதாரண ரத்தம் இல்ல, சிந்தினார். வசனம் சொல்லுங்க, ஒரு செட்டு ரத்தம் கூட அவர் மீதி வைக்கவில்லை, உனக்காக எனக்காக அவர் சிந்தினார். ஹல்லேலூயா. நம்ம சில வேளை சொல்லுவோம், என் பிள்ளை இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போடுறான்னா அவன் அப்பா அழுக்கு ட்ரெஸ் போட்டதுனால தான் என் பிள்ளை நல்ல ட்ரெஸ் போடுறான். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? நான் கேட்டிருக்கேன். ஆமென். உங்க அப்பா வேர்வை சிந்தி வெயில்ல மழையில கஷ்டப்படுறான்னா என் பிள்ளை நல்லா போகும். ஆமென். என் பிள்ளை கார்ல பைக்ல போகுதுன்னா இதுக்கு அப்பா ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறார், அம்மா ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறாங்க, அதுக்காக அவர் விலையை கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை நேரம் அப்பா அம்மா வயர வாயை கட்டி எதற்காக வளர்க்குறாங்க பிள்ளைனா, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என்ன மாதிரி பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என்ன மாதிரி பிள்ளை கண்ணீர் வடிக்க கூடாது, என்ன மாதிரி பிள்ளை யாரிடம் கையேந்து நிற்க கூடாது, அவனுடைய காரியங்களை அவன் பார்க்க வேண்டும் என்று அதற்கு ஒரு கிரயம் கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளை உங்களை வெறுக்குமானால், அந்த பிள்ளை உங்களை மனஸ்தாபப்படுத்துமானால் உங்களுக்கு என்ன வேதனை வருமோ அந்த தேவன் சொல்கிறார், உனக்காக நான் ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்து நான் மீட்டெடுத்திருக்கிறேன். அந்த தேவன் சொல்கிறார், உன்னை நான் சாதாரணமா தூக்கல, உன்னை சாதாரணமா நான் எடுக்கல, உன்னை சாதாரணமா நான் மீட்கல, சாதாரணமா நான் இந்த இடத்துல உன்னை கொண்டு வைக்கல. நீ நினைக்கிறாயா எனக்கு அப்பா அம்மா செஞ்சதுனாலதான் இங்க இருக்க? இல்ல, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை. நீ போயிட்டு வர, எல்லாம் ரோட்டுக்கு போயிட்டு வர, ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றீங்க, நீங்க வேற ஒரு காரியங்களுக்கு சென்று வருங்க, வேலையை செய்கிறீங்க, உங்களுக்கான எல்லா காரியங்களையும் செய்கிறீங்க, அதற்கு ஒருவர் கிரயம் செய்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் தூங்காம உங்களை பார்க்கிறாருங்க. எத்தனை சொல்ல முடியும், உங்க பிள்ளைக்கு பின்னதாக நடக்க முடியுமா?
உங்க பெற்றோருக்கு பின்னதாக நடக்க முடியுமா? ஒருவர் கிரயத்தை செலுத்தி கொண்டே இருக்கிறார் உங்களுக்காக, எனக்காக. அந்த தேவன் இந்த காலை பொழுதுல கேட்கிறார், உனக்காக எனக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறாரா, இல்லது உன்னை பார்த்து மகிழ்கின்ற விதத்திலே உன்னுடைய வாழ்க்கை உனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. உள்ளுக்குள்ள கேட்டு பாருங்களேன், நான் அப்பாவை வேதனைப்படுத்துகிறேனா, அப்பாவை சந்தோஷப்படுத்துகிறேனா? ஹalleluya. நீங்களே கேட்டு பார்க்கணும். நான் அப்பாவை வேதனைப்படுத்துறேனா, சந்தோஷப்படுத்துறேனா? நீ எதை சம்பாதிக்கலாம், எதை வேணா பெற்றுக்கொள்ளலாம், என்ன இடத்துக்கு போகலாம், ஆனால் அப்பாவை வேதனைப்படுத்தி நீ பெறுகிற ஆசீர்வாத நிலைக்கு அதை நீ குறிச்சு வச்சுக்கோங்க. அப்பாவை வேதனைப்படுத்தி வருகிற ஆசீர்வாத நிலைக்காது. ஆமென். ஹalleluya. உங்களுடைய என்னுடைய நிலைமை என்ன? தேவன் உங்களோடு பேசிக் கொண்டார். உங்களுடைய என்னுடைய நிலைமை என்ன? நான் எப்படி போயிட்டு இருக்கிறேன், எங்க நிக்கிறேன், எதை செஞ்சு கொண்டிருக்கிறேன்? மனஸ்தாப தேவன் சவுலுக்காக மனஸ்தாபப்பட்டார். தேவன் சவுலுக்காக மனஸ்தாபப்பட்டார். அவர் வேதனைப்பட்டது. அவனை ராஜாவாக உயர்த்தினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். அவரை ராஜாவாக எடுத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். அவன் சவுலை ராஜாவாக வைக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் யாருமே சவுலை நம்பல. நீங்க அந்த ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க, யாருமே நம்பல, அவன் மேல நம்பிக்கை வைக்கல. ஆனா ஒருவர் மாத்திரம் நம்பினார், இவன் தான் ராஜான்னு. ஹalleluya. நீ சில வேளை வேணான்னு கிடந்திருக்கலாம், ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவனாய் கிடந்திருக்கலாம், யாருக்குமே வேண்டாதவனாய் கிடக்கலாம், யாருமே உங்க மேல நம்பிக்கை வைக்காமல இருக்கான். ஒருவர் உங்களை தேடி நம்பிக்கை வச்சு வந்தார்ல, உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்தார்ல. சில வேளை நீங்க உயர்வு பெறும்போது உங்க மேல எத்தனை பேர் வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம். நீ கீழே கிடக்கும்போது ஒருவர் மட்டும்தான் நம்பிக்கை வைப்பார் உங்க மேல, அவர் தான் இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. நான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் சொல்ற காரியம் தான். நீ ஆசீர்வாதமா இருக்கும்போது உன்னை சொந்தக்காரன் சொல்றதுக்கு ஏகமான ஜனங்கள் வருவாங்க. ஆனா நீ குழியில கிடக்கும்போது ஒருத்தன் கூட வரமாட்டான். ஆமா, நீ போயிட்ட ஏதாவது உங்ககிட்ட கேட்டுருவாங்க பாருன்னு சொல்லிட்டு எட்டி கூட பார்க்க மாட்டான். ஹalleluya. ஆனா நீ குழியில கிடக்கும்போது உன்னை தேடி வருகிற ஒரே ஒரு ஆளுன்னு சொன்னா அவர் பேர் தான் இயேசு ஐயா. அவர் தான் இயேசு ஐயா. ஆனா நீ குழியில கிடக்கும்போது அவர் தூக்கி விட்டாரல்ல, அதை நீ சில வேளை மறந்து போகிற. மேல வரும்போது அதான் இந்த சவுலும் மறந்து போனா ஆண்டவர் சொல்கிறார், நான் அவனை ராஜாவா ஏற்படுத்தினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன். அவரை ராஜாவாக வைத்ததுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். ராஜாவாக அவனை தூக்கி நிறுத்தினதுக்காக மனஸ்தாபப்படுங்க. ஐயா, நீ ரோட்ல ஒண்ணு இல்லாம நடு தெருவுல என்ன செய்வேன் எத்தனை நாட்கள் ஏங்கி நின்றாய். என் குடும்பத்தை எப்படி பார்க்கிறது ஏங்கி நின்றாய். என் குடும்பத்தை நான் எப்படி கொண்டு செல்வது ஏங்கி நின்றாய். என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது என்று ஏங்கி நின்றாய். ஆனால் ஒருவர் அந்த இடத்துல தேடி வந்து நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி உன் கரப்பிடித்து தூக்கி வந்தார் இல்லையா, அவரை நீ எப்படி வச்சிருக்கிற? மனஸ்தாபப்படுத்துறாயா இல்ல சந்தோஷப்படுத்துறாயா? ஹalleluya, ஹalleluya. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இப்படி தூக்கி எடுத்தப்பட்ட சவுலை என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் அவனை வெறுத்து என்ன செய்கிறார்னா, அவனை ராஜாவா இராதபடிக்கு கீழே தள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. நீ மனஸ்தாப ஆண்டவரை படுத்தின எந்த உயர்வுக்கு நீ போனாலும் நான் சொல்றேன்ல, அந்த ஆசீர்வாதம் உனக்கு நிலைக்காது. ஆமென். சும்மா சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, சவுல இனி ராஜாவா அவன் இருக்க மாட்டான். ஹalleluya, 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 ஹalleluya. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 15:23 படிங்களேன். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் அந்த பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. இதற்கெல்லாம் நீ செய்யறது சரியாக இருக்கிறதா? நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தாய். நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவியை சாய்க்காது புறக்கணித்தாய். நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புறக்கணித்ததனால் அவர் சும்மா இருக்கல, ஒன்ன ராஜாவா இராதபடிக்கு அவரும் புறக்கணித்து விட்டார். ஹalleluya. தேவஜனமே, இந்த இடத்துல இருக்க ஒருவர் கூட அந்த புறக்கணிக்கப்பட்ட லிஸ்ட்ல வரக்கூடாது. அதனாலதான் ஆவியார் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு வண்டி ஓடுதுன்னா கிரேஸ்ல ஓடுது. இன்னைக்கு நான் சூப்பரா இருக்கேன், கிரேஸ். அதை அவர் நம்ம மேல வச்ச ஒரு கிருபை.
கிருபைய ஒரு ஒரு அசால்ட்டா எண்ணிடாதீங்க. ஆமென். வசனம் தெளிவாக சொல்லுது, சவுலை ராஜாவாய் ஏற்படுத்தினவரே அவன் ராஜாவா இருக்காதபடி அவனை புறக்கணிட்டார். அவர் புறக்கணிச்சிட்டாருன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க ஐயா. அவரை புறக்கணிச்சாருன்னா நம்ம ஒண்ணுக்குமே பயனில்லை, வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட். அவர் புறக்கணிச்சாருன்னா நீ ஞானஸ்தானம் எடுத்தது வேஸ்ட், நீ திருவிருந்தம் எடுக்கிறது வேஸ்ட், நீ என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் வேஸ்ட். அவர் புறக்கணித்தார். ஆமென். சர்ச்சில் வந்தேன், ஆண்டவரே நான் போனேன், சுவிசேஷம் சொன்னேன், ஆண்டவரே கிராம ஊழியம் செஞ்சேன், பக்கத்தில் செஞ்சேன், நடந்தேன், அதை செஞ்சேன், இருந்தேன். ஆண்டவர் வசனம் சொல்றது, இவர்களை யாருன்னு எனக்கு தெரியாதையா. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடாதீங்க. அவர் புறக்கணித்துட்டாருன்னா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. சவுலுடைய முடிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் இல்லை, முடிஞ்சிச்சு, டாட். ஆமென். ஹல்லேலூயா. உன் பிளேஸில் இனி ஒரு ஆளை கொண்டு வந்து தேவன் உன்னை காட்டிலும் பலமாய் பயன்படுத்த முடியும். ஆனாலும் உனக்கு ஒரு இரக்கம் வச்சு காத்து கொண்டிருக்கிறார். நீ இன்னைக்கு மாறுவ, நாளைக்கு மாறுவ. அவர் சத்தத்துக்கு சபையை நீ செவி சாய்ப்பாயா இல்லையா? இன்னைக்கு ஆவியான் உன்னோடு பேசுகிறார். செவி சாய்ப்பாயா இல்லையா?